அனைவருக்கும் வணக்கம். தேவசக்தி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். எனது குருநாதர் சுந்தரவேடுவலையா அவர்களுக்கு நன்றி சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாலட்சுமியை இரவில் வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக ஆன்மீகத்தில் விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருமே மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது இரவு நேரங்களில் தான் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படின்னா, சிவபெருமானோட வாகனம், அம்பாளுடைய வாகனம், மகாவிஷ்ணுடைய வாகனம், முருகப்பெருமானுடைய வாகனம், பிள்ளையாருடைய வாகனம். இது எல்லாமே எல்லாருடைய கடவுளுடைய வாகனங்களையும் பார்க்கும் பொழுது பகலிலே விழித்து கொண்டு இருக்கும், இரவிலே உறங்கி கொண்டு இருக்கும். அப்படி அவங்க பகலில் விழித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த தெய்வங்களை நம்ம வணங்கும் பொழுது அந்த தெய்வங்கள் தங்களுடைய வாகனங்கள் மேலே அமர்ந்து உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாங்க. சரிங்களா? இதையே மகாலட்சுமிக்கு பார்க்கும் பொழுது, மகாலட்சுமியோட வாகனம் ஆந்தை. அந்த ஆந்தையாகப்பட்டது பகலிலே உறங்கி கொண்டு இருக்கும், இரவிலே விழித்து கொண்டு இருக்கும். அப்போ நம்ம பகலில் மகாலட்சுமியை வணங்கும் பொழுது, வீட்டுக்கு வரவழைக்கணும் அப்படின்னு நினச்சி பூஜை பண்ணும் பொழுது மகாலட்சுமி எப்படி வருவாங்க? வர முடியாது அவங்களால. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய வாகனம் அப்பொழுது உறங்கி கொண்டு இருக்கிறது. அதனால் மகாலட்சுமி அம்மாள் நம்ம வீடு தேடி வர முடியாது. இப்போ புரியுதுங்களா அதனுடைய சூட்சமம் என்ன அப்படின்றது? இதே நீங்கள் இரவில் மகாலட்சுமி வழிபாடு நம்ம வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக மகாலட்சுமி உங்கள் வீடு தேடி அவங்களுடைய வாகனமான ஆந்தையின் மேலே அமர்ந்து கொண்டு வீடு தேடி வந்து உங்களுக்கு அருள்பாலிப்பாங்க. இல்லை, நான் பகலில் தான் மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, தாராளமாக ஆலயம் சென்று வழிபட வேண்டும். ஆலயத்தில் மகாலட்சுமி எப்பொழுதும் இருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் தாராளமாக வழிபடலாம். சரிங்களா? வீட்டில் வழிபடணும், மகாலட்சுமியோட நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மகாலட்சுமியை வணங்குவது வந்து இரவு நேரங்களில் பூஜை செய்தால் மட்டுமே மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க. இதுதான் அந்த சூட்சமம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.